வணக்கம். காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதாவது ஹீமோகுளோபின் ஹச்பி இரத்தம் ஹீமோகுளோபின் உயர்த்துவது எப்படி? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நோயாளி அப்படின்னு சொல்கிறத விட இந்த டயாலிசிஸ் பேஷண்ட், கிட்னி பேஷண்ட், மற்றபடி உடல்நல சரியில்லாதவங்க, இப்போ வரக்கூடிய ரீசனாக வரக்கூடிய அனைத்து காய்ச்சலுமே என்னென்னா டக்குன்னு ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சி போகுது. அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், டெலிவரி ஆனவங்க எல்லாத்துக்குமே பொதுவாக ஹீமோகுளோபின் ரைஸ் பண்ணுறதுன்னா மிக மிக எளிமையான வழி. டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய வழி இதுதான். என்ன அப்படின்னா, டாக்டர் பொதுவாகவே சொல்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள், ஒரு கொய்யாப்பழம், ஒரு மாதுளம்பழம், ஒரு 3 அல்லது 4 பேரிச்சம்பழம், அத்திப்பழம், இதுதான் பொதுவானது. இதில் யாருக்கு எது ஒத்துக்குதோ, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழமே ஒத்துக்காது அப்படிம்பாங்க. எனக்கு மாதுளம்பழம் ஒத்துக்காதும்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஒத்துக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கொய்யாப்பழம் ஒத்துக்காது, உடனே வீசிங் வரும், சளி பிடிக்கும். அது மாதிரி ஒத்துக்காத விட்டுக்கிட்டு ஒத்துக்கிறத எடுத்துக்கோங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் என்று சொல்லும் பொழுது ஒரு குறுஞ்செய்தியும் சொல்லியே ஆகணும். ஆப்பிள்ங்கையில் இந்தியன் ஆப்பிள். இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சைனா ஆப்பிள், அமெரிக்கா ஆப்பிள், ஆஸ்திரேலியா ஆப்பிள் கிடைக்கிது. அதெல்லாம் ரத்தம் ஊறுறதுக்கு பயன்படவே செய்யாது. இந்திய ஆப்பிள், நம்ம ஹிமாச்சல் ஆப்பிள், ஊட்டி ஆப்பிள், அந்த மாதிரி வாங்கி நம்ம இந்தியாவில் விளையக்கூடிய ஆப்பிள் வாங்கி சாப்பிடுங்க. மற்ற பழங்கள் ஓரளவு ஓகே தான். இதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காயும், ஒரு நாளைக்கு ஒரு கொய்யாப்பழமும், காலையில் ஒரு நெல்லிக்காய், சாயங்காலம் ஒரு நெல்லிக்காய், ஒரு நாளைக்கு 1.5 கொய்யாப்பழம், 2 கொய்யாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் மற்ற மாதுளம்பழமோ ஆப்பிள் பழமோ நாட வேண்டியதே இல்லை. இல்லை கொய்யாப்பழம் ஒத்துக்காதவங்க ஒரு மாதுளம்பழம், அதோட 2 பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய்களை பார்த்தீங்கன்னா அதை கடிச்சு திங்கிறதுக்கு புளிப்பு சுவையாக இருக்கும். அது எனக்கு பிடிக்காது சார், நான் ஜூஸ் வாங்கி பயன்படுத்துகிறேன். இது பல நோயாளிகள் சொல்கிறது. ஜூஸ் பயன்படுத்தாதீங்க. ஒரே ஒன்று கவனிங்களே, நீங்கள் நெல்லிக்காய் வாங்கி கடிச்சு திங்கிறது தான் பெஸ்ட்டு, 100% பெஸ்ட்டு. ஜூஸ் அது எந்த கம்பெனியாகவே இருக்கட்டும், அதில் என்ன சேர்க்குறாங்க நீங்கள் பாருங்கள். அவன் விற்கிறது குறைஞ்சது 6 மாதம் 8 மாதம் ஆகும். அப்போ அந்த 8 மாதம் வரைக்கும் அந்த நெல்லிக்காய் ஜூஸு கெடாமல் இருக்கிறதுக்கு அதில் என்ன சேர்க்குறாங்க? அதில் புழு உண்டாகாமல் இருக்கிறதுக்கு அதில் குளோரின் கலக்கத்தான் செய்கிறாங்க. எனவே அதை பயன்படுத்தாதீர்கள். ஃப்ரெஷ்ஷாக வாங்க, கடிச்சு சாப்பிடுங்க. நம்ம நாட்டில் கிடைக்கிது, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்கடுத்து பொதுவான அட்வைஸ் எல்லா பெட்லேயும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2 பாதாம் பருப்பு சாப்பிடுங்க. அது உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட்டு பிளாக், ஹார்ட் அட்டாக் இது வராமலே உங்களை பாதுகாக்கும். இது பழங்கள் சைடு பருப்பு, நட்ஸு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து என்வின்னு ஒன்று இருக்குது, கறி ஐட்டங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டினுடைய ஸ்ப்ளின், மண்ணீரல், செவரொட்டின்பாங்க. நார்மலாக கலோக்கியில் பார்த்தீங்கன்னா செவரொட்டி அப்படிம்பாங்க. அது ஸ்ப்ளின், ஆட்டினுடைய மண்ணீரல். அது ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 மாதத்துக்கு 2 பாயிண்ட்டுக்கு அதிகமாகவே ரத்தம் ஊறும். அப்புறம் எலும்பு சூப்பு, அது நல்லது. சரி, இது போக காய்கறி வகைகள் அப்படிங்கிறத விட பெஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் பாருங்களேன். முருங்கைக்கீரை மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 3-4 வாய் முருங்கைக்கீரை தின்னீங்கனாலே போதும். முருங்கைக்கீரையை அவிச்சு விட்டு அரைகுறையாக அவிச்சு, ரொம்ப அதிகமாக பாயில் பண்ணால் அரைகுறையாக அவிச்சு விட்டு அதில் தேங்காய் திருவி போட்டு வச்சுருந்து காலையில் ஒரு 3 வாய், சாயங்காலம் ஒரு 3 வாய் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவே போதும். இந்த பழங்களையெல்லாம் நாட வேண்டியதே இல்லை. ஆனால் அதில் ஒன்று கவனிக்க வேண்டியது, முருங்கைக்கீரை எல்லாருக்கும் அவ்வளவு எளிமையாக செமிக்காது, டைஜஷன் ஆகாது. அதை பார்த்துக்குங்க. அதாவது இதுகளை சாப்பிட்டாலும் அடுத்து இந்த இலைவைகளை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். அதாவது முருங்கைக்கீரை சாப்பிட்றது பெஸ்ட்டு. அது போக பப்பாளி இலை கஷாயம், ஆடாதோட இலை கஷாயம், இது 2 பப்பாளி இலை கஷாயம் போட்டாலும் சரி, ஆடாதோட இலை கஷாயம் போட்டாலும் சரி, அதோட முருங்கை இலையும் 10 கீரையை பிடிங்கி இப்படி திரும்பி இப்படி போடலாம், பெஸ்ட். இது கஷாய வகை. கஷாய வகை சொல்லியாச்சு, என்வி சொல்லியாச்சு, பழங்கள் சொல்லியாச்சு. இதை சாப்பிட்டிங்கன்னா மாதம் 2 பாயிண்ட், மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரே மாதத்தில் 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்லாம் ஊறுறதுக்கு சான்ஸே இல்லை. அதை நம்பாதீங்க. இது மாதிரி சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக வாழுங்க. மற்ற மருத்துவம் தொடர்பான எந்த சந்தேகமாக இருந்தாலும் திரையில் தெரியக்கூடிய எண்ணுக்கு ஃபோன் செய்து தெரிந்து கொள்ளுங்கள். எங்களது சேனல் அறிவோம். நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.